அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவுல போலியாக கூடவாவது தலித் மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிட்டு அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் அப்படிம்பாங்க. குச்சிக்குளுத்தி ராமதாஸ் கூட அவருடைய தோட்டத்தில் அண்ணல் அம்பேத்கரினுடைய சிலையை வச்சிருக்கிறாரு. ஆனா சீமான் தமிழ் ரத்தத்துக்கு பிறந்து இருந்தாதான் அவரை தலைவரா ஏத்துக்குவானா? தமிழ் ரத்தத்தில் பிறக்காத ஒருவரை அவர் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டானா? இத பல பேட்டியில சொல்றான். ஆனால் அம்பேத்கரை அறிவாசனாக இருப்போம், எங்களுடைய பெருமைமிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு போராடிய அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தலைவர். ஆனா அவரை இவன் எப்படி பார்க்கறான்? எந்த தலைவர் பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடு கூடாது அப்படின்னு கருதினாரோ அந்த தலைவரினுடைய பிறப்பையே தேடி பார்த்து இவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அமித்ஷாவுக்கு முன்னாடியே மோசமா, அமித்ஷாவுக்கு முன்னாடியே மிக மோசமாக அண்ணல் அம்பேத்கரை தமிழ்நாட்டில் இழிவுபடுத்திய ஒரு ஜென்மம் தான் இந்த சைமன் செபாஸ்டியன். இன்னைக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறான். இவன் எங்க போராட போறான்? ஒரு புறம் தந்தை பெரியாரை கேவலப்படுத்துவது, அண்ணல் அம்பேத்கரை அப்படி கேவலப்படுத்தினால் எல்லாரும் முன்னாடியே அம்பலமாயிருவோம் அப்படின்ற பயம் இருக்குது. பிஜேபிக்கு என்ன பயம் இருக்கிறதோ அதே பயம் சீமானுக்கும் இருக்கிறது. ஜாதியை ஒழிக்க அண்ணல் அம்பேத்கர் அரசியல் பண்ணாரு, போராட்டங்களை நடத்தினார். சீமான் சாதியை வளர்ப்பதற்காக, தமிழ் சாதிகளை வளர்ப்பதற்காக ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு.